வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு சூப்பரான நண்டு மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சணும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வெந்தயம் சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி இது கூடவே சேர்த்துக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். நேரம் மாதிரி இந்த அளவு வதங்கினா போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குவோம். அதையும் இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் நண்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா மசாலா எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வந்துட்டு இப்போ நண்டை போட்டு நல்லா இதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு பெரட்டி எடுத்துக்குவோம். நண்டை நல்லா ஒன்று கலந்துடணும். இந்த மசாலா வந்து நண்டு கூட சேர்ந்து நல்லா ஒன்று கலந்து வரணும். கொஞ்சம் பொறுமையாக நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்குவோம். நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கலந்து விடுறதுக்கு. இப்போ மசாலா பாருங்கள் நல்லா ஒன்று கலந்து வந்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்குங்க. நம்ம நண்டுலேருந்தும் தண்ணி வரும். அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். தேவைன்னா கூட நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். கம்மியான அளவு தண்ணி சேர்த்து நண்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா எல்லாம் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா அப்படி அமுக்கி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நண்டுலேருந்து கூட தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வெந்து வருது பாருங்கள். இதுக்கு இடையில நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த அளவு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. மிளகோட காரம் தான் இதுக்கு அதிகமாக இருக்கணும் நண்டு மசாலாவுக்கு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கு. இந்த பேஸ்ட்டை வந்து இந்த நண்டு கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சாப்பாட்டு கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தளர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தண்ணி வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. சாப்பாட்டுக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான மசாலாவாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்துட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைப்போம். நல்லா கொதித்து இது போல் மசாலா சுண்டி வரணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கிரேவி வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இல்லை இது வந்து சைடிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கி விட்டுலாம். இதிலே மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். எனக்கு இன்றைக்கி கிரேவி இந்த அளவு இருந்தால் போதும். இன்னொரு 2 செகண்ட் அடுப்பில் இருந்து வச்சு இறக்கணும்னா போதும். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா நண்டோட சேர்ந்து நல்லா வெந்து கிரேவி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த நண்டு கிரேவியை இதே போல் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.